வணக்கம், என் பேர் வித்யாலட்சுமி. நான் எம்எஸ்சி யோகா முடிச்சிருக்கேன். லாஸ்ட் 15 இயர்ஸா ஜிப்மர்ல ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன். அட்வான்ஸ் சென்டர் யோகா ரிசர்ச் சென்டர்ல யோகா தெரபிஸ்டா இருக்கேன். நான் வந்துட்டு ISCM SBBல அலுமினி ஸ்டூடெண்டாகவும் இருந்திருக்கேன். ஸோ அதனால அதுக்காக நான் யோகா அவேர்னஸ் வீடியோ வந்து இன்னைக்கு ப்ரெசென்ட் பண்ண போறேன். என்னோட டாபிக் பார்த்தீங்கன்னா யோகா ஃபார் விமன் ஹெல்த். இன்னைக்கு இருக்கிற கரண்ட் சிச்சுவேஷன்ஸ்ல செடென்டரி லைஃப் ஸ்டைல்ல நிறைய பேருக்கு வந்துட்டு ஹெல்த் வைஸும் சரி, மென்டல் வைஸும் எமோஷனலா நிறைய ப்ராப்ளம்ஸ் வந்துட்டு இருக்கு. எஸ்பெஷலி வந்துட்டு பிசிக்கலாகவும் மென்டலாகவும் வந்துட்டு அஃபெக்ட் ஆகுறாங்க. அதுல விமனோட பார்ட் ரொம்ப ஜாஸ்தி. மெயினாவது வந்துட்டு வெளியில வேலை விஷயமாவோ இல்லை அவங்க ஃப்ரெண்ட்ஸோட டைம் ஸ்பெண்ட் பண்றதுல, இல்லை ஜிம்முக்கு போகிறதுல, அந்த மாதிரி விஷயத்துல நிறைய வந்துட்டு அவங்க பிசிக்கலா வந்துட்டு நிறைய மூமெண்ட்ஸ் இருந்துட்டு இருக்கு. ஆனா விமனுக்கு பாத்தீங்கன்னா ஃபேமிலி, குழந்தைங்க இதை சுத்தியே இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து ஹெல்த் வைஸ் வந்துட்டு ரொம்ப கான்சென்ட்ரேட் பண்ணிக்கிறது இல்லை. ஆனா அதிகப்படியா ஃபேமிலி அஃபெக்ட் ஆகுது யாரு பாத்தீங்கன்னா விமன் தான். அவங்களுக்கு வந்துட்டு 10 வயசுல ஸ்டார்ட் பண்ணி பியூபர்ட்டி ஸ்டேஜ்ல ஸ்டார்ட் பண்ணி ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் நிறைய மாற்றங்கள் மனதளவுலையும் சரி உடல் அளவுலையும் சரி நிறைய மாற்றங்கள் ஏற்படுது. பியூபர்ட்டி ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வந்துட்டு PCOD ப்ராப்ளம்ஸ் வரும், அப்புறம் அவங்களுக்கு வந்துட்டு மேரேஜ் ஆகும். மேரேஜ் ஆனதுக்கு அப்புறம் சில ஹார்மோன் சேஞ்சஸ் வரும். இன்ஃபர்டிலிட்டி எதனால வருது, ஏன் வருதுன்றது இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்தில் அன்னோன் ரீசனாகவே நிறைய பேருக்கு வந்துட்டு அதை ஃபேஸ் பண்றாங்க. இதனால நிறைய அவங்க மென்டலி வந்துட்டு டிஸ்டர்ப் ஆகுறாங்க. அப்புறம் அவங்களுக்கு குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் போஸ்ட்நேட்டல் பீரியட் வந்து அவங்க ஃபேஸ் பண்ண வேண்டியதா இருக்குது. அதுக்கப்புறம் அவங்களுக்கு மெனோபாஸ். இந்த மாதிரி விமனுக்கு ஒவ்வொரு ஸ்டேஜஸ்லயும் ஒவ்வொரு காலகட்டத்திலையும் உடல் அளவுலையும் மனசளவுலையும் ஃபேமிலி சுற்றி இருக்கிற எல்லாருடைய பிரச்சனைகளையும் ஃபேஸ் பண்றதுனால அவங்க வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்துட்டு உள்ளாகுறாங்க. ஸோ இப்போ இவங்களை வந்துட்டு இதுல இருந்து எப்படி வெளியில கொண்டு வர்றது, அவங்களுக்கு ஒரு மாற்று வழி என்னன்றது நிறைய பேருக்கு என்ன பண்றதுனே தெரியாம இருக்கும். ஸோ அவங்களுக்கு இந்த மாதிரியான யோகா எக்ஸசைஸ்லாம் வந்து எளிமையான பயிற்சிகள்லாம் பண்ணும்பொழுது மனதளவில் குட்டி குட்டி மாற்றங்கள் அவங்களுக்கு பெரிய அளவில் வந்து சேஞ்சஸ் ஏற்படும். அதே மாதிரி ஹார்மோனல் இம்பேலன்ஸ் ஏற்படுறதுனால தைராய்டு ப்ராப்ளம் வரும், சென்ட்ரல் ஒபிசிட்டி வரும். ஸோ போஸ்ட் மெனோபாஸும் சரி, ஆஃப்டர் டெலிவரிக்கு அப்புறம் வந்துட்டு குழந்தை பிறந்துச்சுன்னா அவங்களுக்கு வந்துட்டு சடனாக வந்துட்டு பாடியில் சேஞ்சஸ் ஏற்படுறதுனால ஒபேஸ் ஆயிடுவாங்க. அது வந்துட்டு அவங்களுக்கு மனசளவில் வந்துட்டு ரொம்ப பாதிப்பு ஏற்படும். அந்த மாதிரிலாம் அவங்க வந்துட்டு அதை பெருசாக எடுத்துக்காம எப்படி நம்ம அதுல இருந்து லைஃப்பை வந்துட்டு நல்லபடியாக லீட் பண்ணணும் அப்படிங்கிறத வந்துட்டு யோசிக்கணும். ஸோ அதே மாதிரி டயட்லேயும் வந்துட்டு அவங்க ரொம்ப கான்ஷியஸாக இருக்கணும். டயட்ல நல்ல அதாவது டயட் வந்து சாத்விக், ராஜசிக், தாமசிக்னு சொல்லிட்டு யோகாவில் வந்துட்டு நம்ம சொல்லிட்டு இருக்கோம். ஸோ அதில் சாத்விக் ஃபுட்டை வந்துட்டு நம்ம என்னென்ன எடுத்துக்கணும், நிறைய ப்ரோட்டீன் சம்மந்தப்பட்டது, ரிச் ஃபைபர், லெஸ் சால்ட், சுகர் அதெல்லாம் வந்துட்டு கம்மியாக எடுத்துக்கணும். அதிகப்படியான ஃபைபர் ஃபுட் எடுத்துக்கணும். ப்ரோட்டீன்ஸ்லாம் வந்துட்டு நிறைய முளைக்கட்டின பயிர்கள், பழ வகைகள், காய்கறிகள், இது கூடவே நம்ம வந்துட்டு எக்ஸசைஸும் சேர்ந்து பண்ணும்போது நிறைய சேஞ்சஸ் ஏற்படும். அப்போ அவங்களோட ஹார்மோன் இம்பேலன்ஸ் வந்துட்டு கரெக்டான லெவலுக்கு வந்துட்டு வரும். அப்போ அவங்களுக்கு வந்துட்டு தேவையில்லாம எக்ஸ்ட்ரா ஃபேட் வந்துட்டு குறையிறதுனால மனசளவில் வந்துட்டு அவங்களுக்கு நல்ல ஒரு குட் ஹாப்பி ஹார்மோன்ஸ் வந்துட்டு சுரக்க ஆரம்பிக்கும். அப்போ அவங்க ஃபேமிலியை வந்துட்டு நல்லா ஹாப்பியாக லீட் பண்ணுறதுக்கு வந்துட்டு இந்த யோகா ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஒரு ஃபேமிலியில விமன் எந்த அளவுக்கு ஹாப்பியாகவும் ஹெல்த்தியாகவும் இருக்கிறாங்களோ அப்போ அந்த அளவுக்கு அந்த ஃபேமிலி ஃபுல்லாகவே வந்துட்டு அவங்களால நல்ல ஒரு குட் அட்மாஸ்பியரா வந்துட்டு உருவாக்க முடியும். குழந்தைங்களையும் வந்துட்டு நல்லா பார்த்துக்க முடியும். அவங்களோட சர்க்கிள்ஸை வந்துட்டு நல்லா வந்துட்டு டேக் கேர் பண்ணிக்க முடியும். ஸோ அதனால விமன் வந்துட்டு ரொம்ப ரொம்ப முக்கியமான ரோல் வந்து ஃபேமிலியில வந்துட்டு ப்ரெசென்ட் பண்றாங்க. அவங்கள வந்துட்டு எந்த அளவுக்கு ஈஸியாகவும் ஒரு ஃபேமிலியை வந்துட்டு ஒரு ஹாப்பியாகவும் ரன் பண்றதுக்கு யோகா வந்துட்டு எந்த அளவுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம வந்துட்டு பார்க்கலாம். இப்போ நம்ம எளிமையான அதுக்கான யோகா பயிற்சிகள் வந்துட்டு பார்க்கலாம். இது நீங்க வீட்ல இருந்தே சுலபமா வந்து செய்யக்கூடிய பயிற்சிகள் தான். இப்போ வீடியோ பார்த்துட்டு பிகினர்ஸ் வந்துட்டு இதை பார்த்துட்டு அப்படியே லேர்ன் பண்ணணும் அப்படின்னு யோசிக்காதீங்க. இது வந்து ஒரு அவேர்னஸ் வீடியோ தான். நீங்க கத்துக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா பக்கத்துல இருக்கிற நல்ல குவாலிஃபைட் யோகா இன்ஸ்ட்ரக்டர்ஸ் கிட்ட நீங்க போய் கத்துக்கோங்க வித் டாக்டர் கன்சல்டேஷனோட. ஸோ அந்த மாதிரி பண்ணும்போது இன்னும் நல்லா உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். எந்த ஒரு கான்ட்ராஇண்டிக்டும் வராது. ஸோ எது செய்யணும் எது செய்யக்கூடாதுன்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டு பண்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா? ஸோ பயிற்சிகள் போறதுக்கு முன்னாடி பேசிக்கா ஒரு சில லூஸ்னிங் எக்ஸசைஸ் பண்றது ரொம்ப முக்கியம். லூஸ்னிங் எக்ஸசைஸ்னா
எக்ஸசைஸ்னா ஒவ்வொரு பார்ட்டையும் வந்துட்டு தளர்வுபடுத்தக்கூடியது. ஸோ தளர்வுபடுத்தக்கூடிய பேசிக் லூசனிங் எக்ஸசைஸ் பார்த்துட்டு நம்ம அப்புறம் ஸ்டாண்டிங் ஆசனா பிராணாயாமாஸ் வந்துட்டு போகலாம். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம ப்ரேயர் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸோ கம்ஃபர்டபுள் எனி சிட்டிங் போஸ்டரில் உட்காந்துட்டு கைகள் வந்து நமஸ்கார முத்ரா. க்ளோஸ் யுவர் ஐஸ். ஓம் சாண்டிங் ஒரு 3 times பண்ணிக்கலாம். Now breathe in, out, ஸ்டார்ட் பண்ணலாம். சமஸ்துதி. எழுந்து நிற்கும் போது நம்ம 2 கால்களையும் ஈக்குவல் பேலன்ஸ் கொடுத்து நிற்கணும். கை சைடில். இது வந்துட்டு சமஸ்துதி ஆசனா. ஃபர்ஸ்ட் வில் ஸ்டார்ட் நெக் மூவ்மெண்ட் சைட் டு சைட். உங்கள் கை சப்போர்ட் பண்ணிக்கலாம். இடுப்பில் கூட சப்போர்ட் பண்ணிட்டு கம்ஃபர்ட்டாக நின்றுக்கலாம். ஃபர்ஸ்ட் பிரீத் இன். மூச்சு இழுத்துட்டு உங்கள் கழுத்தை வந்து ரைட் சைட் டர்ன் பண்ணணும். பிரீத் அவுட் ஸ்ட்ரைட்டாக கொண்டு வந்துடணும். again breathe in. மூச்சு இழுத்துட்டு கழுத்து போடுங்க லெஃப்ட் சைட். மூச்சு விட்டுட்டு கழுத்து போடுங்க நேரா வரும். ஓகே. ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு 3 times நெக் மூவ்மெண்ட் பண்ணலாம். breathe in, turn to your right, breathe out, breathe in left, breathe out, breathe in right, breathe out, breathe in left, breathe out. இந்த மாதிரி சைட் டு சைட் முடிச்சதுக்கு அப்புறமா அப் அண்ட் டவுன் மூச்சு இழுத்துக்கிட்டே கழுத்து மேக்ஸிமம் நல்லா பேக் ஸ்ட்ரெச் பண்ணணும். breathe out. மூச்சு விட்டுக்கிட்டே கழுத்து பொறுமையா கீழே கொண்டு வரணும். now breathe in, stretch out, breathe out, down, breathe in, out, breathe out, down. So இந்த மாதிரி side to side up and down முடிச்சதுக்கு அப்புறமா clockwise rotation. ஸ்லோவா நெக் மூவ்மெண்ட் பண்ணும்போது ஸ்லோவா பொறுமையா உங்களோட நெக்கை வந்துட்டு ரொட்டேட் பண்ணணும். கண்ணை திறந்துட்டு பண்ணணும். சில பேருக்கு கழுத்து சுத்தம் போது மயக்கம் வர மாதிரி இருக்கும். அதனால அவங்க வந்து கண்ணை திறந்துட்டு பண்றது நல்லது. கிளாக் வைஸ்ல ஒரு 5 times, ஆன்டி கிளாக் வைஸ்ல ஒரு 5 times. ஸோ இப்போ முடிச்சுட்டு அப்படியே ஆன்டி கிளாக் வைஸ் லெஃப்ட், up, right, down. So இந்த மாதிரி clockwise anti clockwise each 5 times நம்ம பண்ணிக்கலாம். இந்த neck movement பண்றதுனால neck muscles எல்லாம் நல்லா ரிலாக்ஸ்ட் ஆகும். ஸோ மோஸ்ட்லி நமக்கு ஏற்படக்கூடிய ஸ்ட்ரெஸ் எல்லாம் அக்யூமுலேட் ஆகிறது கழுத்தை சுற்றி உள்ள அந்த பகுதிகள் தான். ஸோ ஷோல்டர் பெயின், நெக் பெயின் இருக்கிறவங்க இந்த நெக் மூவ்மெண்ட் பண்ணும்போது நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். எஸ்பெஷலி இன் ஃப்ரண்ட் ஆஃப் சிஸ்டம்ல உட்கார்ந்து இருக்கிறவங்களுக்கு இந்த நெக் பெயின் வந்துட்டு இருக்கிறவங்க இந்த நெக் மூவ்மெண்ட் பண்ணீங்கன்னா நல்ல ஒரு ரிலீஃப் கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ அடுத்து நம்ம வந்துட்டு ஷோல்டர் ஸ்ட்ரெச் பண்ணலாம். நான் breathe in, raise your both hands, 2 கைகளையும் நல்லா ஃபுல்லா மேலே ஸ்ட்ரெச் பண்ணிக்கோங்க. breathe out slowly down, hands by the side. now breathe in, raise your both hands, breathe out. So இந்த மாதிரி ஒரு 5 times பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட் நம்ம போறது front movement. கால்களை ஒரு 1 feet பிரிச்சுக்கோங்க. கைகள் வந்துட்டு ஃப்ரண்ட்ல ஷோல்டர் லெவல்ல ஸ்ட்ரெச் பண்ணணும். breathe in பண்ணிட்டே உங்களுடைய ரைட் சைடு நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். உங்க அப்பர் பார்ட்
மட்டும் தான் ட்விஸ்ட் ஆகணும். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட்ல இருக்கும். தலை நல்லா பேக்ல ட்விஸ்ட் பண்ணி பார்க்கணும். while you breathe out மூச்சு விட்டுட்டு நேரா கொண்டு வாங்க. again breathe in, twist your left side. அதே மாதிரி left side வந்து பாடி நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். lower part ஸ்ட்ரெயிட்டா இருக்கணும். upper part மட்டும் நல்லா ட்விஸ்ட் பண்ணணும். again breathe in, நேரா வாங்க. inhale and then exhale. breath coordinationsல பண்ணும்போது உங்களால மூவ்மெண்ட்ஸ் நல்லா ஃப்ரீயா பண்ண முடியும். in out நல்லா ட்விஸ்ட் பண்ணி பேக் வா. ஓகே, now breathe in, நேரா வாங்க. out. இந்த மாதிரி 5 to 10 times உங்களுடைய flexibility பொறுத்தும் உங்களுக்கு எவ்வளவு கெபாசிட்டி இருக்கோ அந்த லெவல்ல நீங்க வந்துட்டு மூவ்மெண்ட்ஸ் வந்து இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஃபார்வர்ட் பேக்வர்ட் வே. சோ இது எல்லாமே பேசிக் வார்ம் அப் தான். ஃபர்ஸ்ட் லூசனிங் பண்ணிக்கலாம். நம்ம பேக்ல வந்துட்டு உங்க கைகளால லோ பேக்ல நல்லா சப்போர்ட் பண்ணிக்கணும். கால்ல ஒரு 1 ஃபீட் பிரிச்சுக்கணும். மூச்சு நல்லா இழுத்துட்டு மேக்ஸிமம் உங்களால எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ அவ்வளவு தூரம். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணக்கூடாது. முடிஞ்ச அளவுக்கு மட்டும் தான் பண்ணணும். breathe out, மூச்சு விட்டுட்டு அப்படியே ஃபார்வர்ட் வே. breathe in, மூச்சு நல்லா இழுத்துட்டு பேக்ல பெண்ட் பண்ணிக்கோங்க. breathe out, forward bend. மேல வாங்க. breathe in, out. சோ அதுக்கு அப்புறம் சமஸ்தில இருந்து ரிலாக்ஸ் பண்ணிக்கலாம். சோ neck பார்த்தாச்சு, shoulder பார்த்தாச்சு, trunk movement, hip movement and then knee movement. knee movements என்னன்னா நம்ம ஒரு chair positionல உட்கார்றோம்ல அதே மாதிரி தான் half squatting position. உங்களோட கைகளை shoulder levelல raise பண்ணணும். in out, bend your knee. உங்களால எவ்வளவு தூரம் மடக்க முடியுமோ அந்த அளவுக்கு. பட் பேக் வந்து நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். ஃபார்வர்ட் இப்படியோ இல்ல பேக்லயோ போக கூடாது. நல்லா கரெக்ட்டா வந்துட்டு ஸ்ட்ரைட்டா இருக்கணும். சோ இந்த ஆங்கிள் கரெக்ட்டா இருக்கா செக் பண்ணிக்கோங்க. திரும்ப inhale, exhale. திரும்ப ஒரு முறை பண்ற பாருங்க. now breathe in, out, bend your knee. breathe in, out, relax. so இத மாதிரி நீங்க ஒரு 5 to 10 times வந்துட்டு பண்ணிக்கலாம். அதன் பிறகு பாத்தீங்கன்னா உங்களோட calf muscles நல்லா strengthening பண்ண முடியும். calf musclesனா second heart சொல்லுவாங்க. எந்த அளவுக்கு நம்ம calf muscles வந்து ஆக்டிவேட் பண்றோமோ அந்த அளவுக்கு நம்மளோட heart வந்து நல்லா ஆக்டிவேட் ஆகும். சோ அதே மாதிரி அதை strengthening பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரொம்ப ஈஸியான மெத்தட் தான். கை கொண்டு வந்து இடுப்புல வச்சுக்கோங்க. இடுப்புல வச்சுட்டு உங்க ஹீலை ரைஸ் பண்ணிட்டு டோஸ்ல நிக்கணும். ஃபுல்லா டோஸ்ல நிக்கும்போது அந்த மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரெச் ஆகும். and then relax. திரும்ப ஒரு முறை ரைஸ் on your heel. உங்க டோஸ்ல வந்து நில்லுங்க. and then relax. சோ நிறைய பேருக்கு இந்த மாதிரி நிக்க முடியலன்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்ன சப்போர்ட் பண்ணிக்கலாம். உங்க சேர் பிடிச்சு பண்ணிக்கலாம், இல்ல ஜன்னல் பிடிச்சு பண்ணிக்கலாம். எது பக்கத்துல சப்போர்ட்டிங் சிஸ்டம் இருந்தாலும் அதை பிடிச்சிட்டு கூட நீங்க வந்துட்டு வித் டோஸ்ல வந்துட்டு ஸ்ட்ரெச் பண்ணிக்கலாம். and then relax. அதே மாதிரி ஹீல்ல வந்துட்டு நீங்க நிக்கும்போது அந்த மசில்ஸ்லாம் கான்ட்ராக்ட் ஆகும். and then திரும்ப டோஸ் வாங்க, மசில்ஸ் ரிலாக்ஸ்ட் ஆகும். சோ அந்த மாதிரி உங்க லோயர் பார்ட்ல உள்ள எல்லா ரீஜனுக்குமே உங்களுக்கு blood circulations improvise ஆகும். டோஸ் and ஹீலுக்கு நீங்க மாத்தி மூவ்மெண்ட்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகேங்களா? சோ and then relax. after finishing loosening exercise you can relax for few seconds. so நீங்க loosening exercise முடிச்சிட்டதுக்கு அப்புறமா ரிலாக்ஸ் பண்ணும்போது உங்க ஹெட் ரீஜன்ல இருந்து டோஸ் வரைக்கும் என்னென்ன மூவ்மெண்ட்ஸ் கொடுத்தீங்களோ அதெல்லாம் ஒரு முறை யோசிச்சு பார்க்கணும். கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ் பண்ணணும். ஓகேங்களா? இது பேசிக் வார்ம் அப் தான். இன்னும் நிறைய இருக்குது. பட் இனிஷியலா ஒரு அவேர்னஸ்க்காக நம்ம பண்றதுனால பேசிக்கா நீங்க இந்த அளவுக்கு வீட்ல பண்ணீங்கனாலே போதும். அடுத்து நம்ம பார்க்க போறது பாத்தீங்கன்னா ஆசனாஸ் போகலாம். ஸ்டாண்டிங் ஆசனா. ஸ்டாண்டிங் ஆசனா ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போது அர்த்த கட்டி சக்கராசனா. அர்த்தனா ஆஃப், கட்டினா இடுப்பு, சக்கரம்னா வீல்ல ஒரு பாதி ஷேப்க்கு நம்ம உடம்ப வந்து கொண்டு வரணும். ஓகேங்களா? சோ அதே மாதிரி கால்களை ஒரு 1 ஃபீட் பிரிச்சுக்கணும். கை சைடுல உங்களோட வலது கையை மேல கொண்டு வரணும். Now slowly breathe in, raising your right arms. Now give a good stretch. இந்த இடத்துல ஒரு stretch கொடுத்துட்டு நிக்கிற வாட்டத்துல இருந்து சைடுல பெண்ட்
பாட்டத்துல இருந்து சைடுல அப்படியே உங்களால எவ்வளவு தூரம் பெண்ட் பண்ண முடியுமோ லைட்டா பெண்ட் பண்ணா கூட ஓகே தான். ஆனா சைடுல பெண்ட் பண்ணணும். ஸோ இந்த பகுதி ஃபுல்லா உங்களுக்கு ஸ்ட்ரெச் ஆகும். ஸ்ட்ரெச் ஆகும்போது நல்லா பிரீத் இன் பிரீத் அவுட். உங்க கான்சென்ட்ரேஷன் நேரா இருக்கணும். பொறுமையா மூச்சு இழுத்து விடணும். கம்ப்ளீட்டா ஒரு 10 கவுண்ட்டுக்கு ஹோல்ட் பண்ணுங்க. ஒவ்வொரு பாஸ்டரும் ஹோல்ட் பண்ணும்போது ஒரு 10 கவுண்ட் உங்களோட பிரீத்திங் வந்து நார்மலா இருக்கும். 10 கவுண்ட் முடிச்சதுக்கு அப்புறமா நேரா வாங்க, இன்ஹேல் அண்ட் தென் எக்ஸேல். ஸோ இதனோட செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி போஸ் என்ன பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு. Now breathe in, left side la nalla give a good stretch and then breathe out slowly when your side. Hold the pose. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. பொறுமையா மேல வாங்க, in, out. And then relax. Relax for a few seconds. Stand in Samasthiti. அர்த்தக்கட்டி சக்கராசனம் பண்றதுனால உங்களுடைய இடுப்பு பகுதிக்கு அதிகப்படியான blood circulation போகும். ஸோ ஒரு சைடு ஸ்ட்ரெச் ஆகும்போது இன்னொரு சைடில் உள்ள ஆர்கன்ஸ், அதாவது பேங்க்ரியாஸாக இருக்கட்டும், கிட்னியாக இருக்கட்டும், லிவராக இருக்கட்டும், ஒவ்வொரு சைடில் பண்ணும்போது ஸ்குவீஸ் ஆகும், ஆப்போசிட் சைடில் பண்ணும்போது ரிலாக்ஸ்ட் ஆகும். அதே மாதிரி நம்ம ஆப்போசிட் பண்ணும்போது அதுக்கு ஒரு இன்டர்னல் மசாஜ் வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நம்மளோட அப்டாமினல் ரீஜன், பெல்விக் ரீஜன் எல்லாத்துக்குமே வந்து பிளட் சர்க்குலேஷன், கிரானிக் சர்க்குலேஷன் அதிகமாக போகும். ஸோ உங்களோட ரத்தோட்டம் அதிகமாக போகும்போது அங்கே தேங்கி இருக்கிற எல்லாமே வந்துட்டு வாஷ் அவுட் ஆகிடும். இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே வந்துட்டு ரிமூவ் ஆகும். ஓகேங்களா? நவ் ரிலாக்ஸ். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது திரிகோணாசனா, ட்ரையாங்கல் போஸ்டர்ஸ். கால்களை ஒரு 2.5 feet பிரிச்சுக்கோங்க. உங்கள் ஹைட்டுக்கு ஏற்ற லெவலில் நீங்கள் பிரிச்சுக்கிட்டா போதும். உங்கள் கைகள் அதே மாதிரி ஷோல்டர் லெவல். டர்ன் டு யுவர் ரைட் சைட், ஹெட் அண்ட் ஃபுட். உங்களுடைய ரைட் லெக்கை ரைட் சைடில் டர்ன் பண்ணணும். உங்கள் ரைட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் லெக்கில் டச் பண்ணணும். கீழேயும் காசையும் எங்கே வருதோ அதை நீங்கள் வந்து டச் பண்ணிக்கலாம். ஆனால் நீ மட்டும் பெண்ட் பண்ணாமல் பார்த்துக்கணும். அதுதான் மிக முக்கியமானது. ஸோ அதே மாதிரி தலையை திருப்பி மேலே இருக்க கையை பார்க்கணும். பொறுமையாக மூச்சு நல்லா இழுத்து விடணும். உங்கள் செஸ்ட் நல்லா ஓப்பனாக இருக்கு. உங்களோட இடுப்பு பகுதியில் நல்லா ஒரு ஸ்ட்ரெச் கிடைச்சிருக்கு. உங்கள் நீ ரீஜன், உங்களோட செஸ்ட் ரீஜன், உங்களோட ஹிப் ரீஜன், எந்தெந்த பகுதிகளெலாம் ப்ரெஷர் ஆகுதோ அதெல்லாம் ஒரு முறை நல்லா யோசிச்சு இன்ஹேல் எக்ஸேல் பண்ணணும். திரும்ப ரிலாக்ஸ் பண்ணும்போது கழுத்தை திருப்பிட்டு நேராக வாங்க. அதே மாதிரி ஆல்டர்னேட் செல்ஃப் காம்ப்ளிமெண்டரி போஸ். டர்ன் யுவர் லெஃப்ட் சைட், ஹெட் அண்ட் ஃபுட். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் கொண்டு வந்து ரைட் ஃபுட் டச் பண்ணணும். மேலே இருக்க ரைட் ஹேண்டை பார்க்கணும். நல்லா பொறுமையாக மூச்சு நல்லா இழுத்து விடுங்க. 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Now relax. Breathe in. நேராக out. இப்போ கைகளை இறக்கிட்டு கால்களையும் கைகளையும் ஒன்று சேர்த்துட்டு ரிலாக்ஸ் for few seconds. ஸோ திரிகோணாசனா பண்ணுறதுனால உங்களோட செஸ்ட் நல்லா எக்ஸ்பேண்ட் ஆகும். உங்கள் பெல்விக்கு நல்லா ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். உங்கள் லெக்குக்கு நல்லா ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். இதுலேயும் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் நம்ம மூவ் ஆன் பண்ண போகிறது உட்கட்டாசனா, சேர் பொசிஷன்ஸ். இது வந்து நீ ஸ்ட்ரென்தனிங்காக பண்ணக்கூடியது. எஸ்பெஷலி விமனுக்கு வந்து 30+, 40+ ஆயிடுச்சுன்னா நீ பெயின் ரொம்ப ஜாஸ்தி வரும். ஸோ அவங்களாம் வந்துட்டு இந்த மாதிரி பண்ணும்போது ஸ்ட்ரென்தனிங் ஆயிடுச்சுன்னா இன்னும் கொஞ்சம் வந்து உங்கள் வலியையோ உங்களோட கம்ப்ளைண்ட்ஸோ நீங்கள் வந்து தள்ளிப்படும். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் உங்களோட கைகளை ஷோல்டர் லெவலில் ரைஸ் பண்ணிக்கோங்க. காலில் ஒரு 1 feet மட்டும் பிரிச்சுக்கோங்க. ஸோ தட் யூ கேன் கெட் த பேலன்ஸ். நான் பிரீத் இன், மூச்சு நல்லா எடுத்துக்கோங்க. பிரீத் அவுட், bend your knee back straight. முதுகு நேராக இருக்கணும். உங்கள் பாகை நேராக இருக்கணும். தலை நேராக இருக்கணும். கால்கள் கரெக்டாக ரைட் ஆங்கிளில் இருக்கணும். பொறுமையாக மூச்சு
Now relax. Relax for a few seconds. அடுத்த ஆசனா நவாசனா போட் பொசிஷன். ஸோ உங்கள் கால்களை இந்த மாதிரி மடக்கிக்கோங்க, மடக்கிட்டு சப்போர்ட் பண்ணிக்கோங்க. ஸோ இனிஷியல் ஸ்டேஜில் நீங்கள் சப்போர்ட் பண்ணிட்டு லிஃப்ட் பண்ணிக்கலாம் கால்களை. அதன் பிறகு கால் நல்லா ஸ்ட்ரைட்டாக இந்த மாதிரி உங்களோட அப்டாமினல் மசில்ஸ்க்கு நல்லா ஸ்ட்ரென்தனிங் கிடைக்கும். உங்களுக்கு பேலன்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறமா கையை வந்து இந்த மாதிரி பிரிச்சுக்கலாம். ஒரு 10 செகண்ட்ஸ் ஹோல்ட் பண்ணிக்கலாம். and then fold your legs. Relax. ரிலாக்ஸ் பண்ணிட்டு நீங்க இன்னொரு முறை கூட நீங்க செய்யலாம். ஒவ்வொரு ஆசனாஸும் 1 or 2 டைம்ஸ் உங்களோட கன்வீனியன்ட் டைம்ஸ்ல நீங்க பிராக்டிஸ் பண்ணிக்கலாம். and then சதுர்பாதாசனா 4 footed pose. அதுதான் எனக்கு வந்து உங்க ஷோல்டருக்கு நேரா உங்க கைகள் இருக்கணும். உங்க ஸ்பைன் நல்லா ஸ்ட்ரைட்டா இருக்கணும். தலை நல்லா நேரா இருக்கணும். உங்க ஸ்பைன் வந்து ஆன்டி கிராவிடேஷன் டைரக்ஷன்ல இருக்கிறதுனால எந்த ஒரு பிரஷரும் இருக்காது. ஸோ பேக் பெயின், நெக் பெயின் இருக்கிறவங்களுக்கு இது ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். எஸ்பெஷலி போஸ்ட்மெண்டல் பீரியட்ல இருக்கும்போது இந்த மாதிரி சதுர்பாதாசனா வந்துட்டு அவங்களுக்கு ரொம்ப ரிலாக்ஸ்டா இருக்கும். பேக் பெயின், லோ பேக் பெயின் இருக்கிறவங்களுக்கு ரிலாக்ஸ். Concentrate your waist, shoulders, spine, hip region, knee region. So over பகுதியா அப்படியே நல்லா கவனிங்க. இதுலயே நீங்க வந்து வியாகர பிராணாயாமம் பண்ணலாம். டைகர் ஸ்ட்ரெச் பிரேக். மூச்சு நல்லா இழுத்துட்டு முதுகு கீழே, தலை நல்லா மேல ஸ்ட்ரெச். பிரேக் அவுட். தலை உள்ளார, முதுகு நல்லா மேல ஒரு ஆர்ச் மாதிரி. இப்போ இன்ஹேல் பண்ணிக்கிட்டே உங்க முதுகு கீழே நல்லா பெண்ட் பண்ணணும். தலை நல்லா மேல ரைஸ் பண்ணணும். பிரேக் அவுட். மூச்சை விட்டுட்டு தலை உள்ளார, முதுகு வந்து நல்லா மேல. Now relax. So இந்த மாதிரி breathing coordinations-ஓட இந்த movements பண்ணும்போது உங்க spine நல்ல ரிலாக்ஸ்டா இருக்கும். Sit back to Shavasana. கால்களை ஸ்ட்ரெச் பண்ணி வச்சுக்கோங்க, ரிலாக்ஸ்டா. நெக்ஸ்ட் நம்ம பண்ண போறது பாத்தீங்கன்னா பத்தர்கோணாசனா, பட்டர்ஃப்ளை போஸ்டர்ஸ். எஸ்பெஷலி இதெல்லாம் விமனுக்கு வந்து ரொம்ப எஃபெக்டிவான போஸ்டர்ஸ். பெல்விக் ரீஜன்ஸ்க்கு ஆஃப் பட்டர்ஃப்ளை ஃபர்ஸ்ட் கொண்டு வந்து வச்சுட்டு அதன் பிறகு ரெண்டு கால்களையும் க்ளோஸ் டு யுவர் பாடி. ரெண்டு கால்களையும் உங்க இன்டர்னல் ஆர்கன்ஸ் கிட்ட கொண்டு வந்து வச்சுக்கணும். ஃபர்ஸ்ட் ஃப்ளை பண்ணிக்கோங்க. இந்த மூமெண்ட்ஸ் கொடுக்கும்போது உங்க பெல்விக்கு நல்ல ஒரு எக்ஸசைஸா இருக்கும். ஒரு 10 டைம்ஸ் நீங்க வந்துட்டு ஸ்லோவா 1 2 3 4 5 6 7 8 9 10 இந்த மாதிரி மூவ்மெண்ட்ஸ் பண்ணும்போது உங்க பெல்விக் ரீஜன்ஸ்க்கு நிறைய blood circulations improves ஆகும். and then கையில chin முத்ரா வச்சு சில நேரம் அப்படியே ஹோல்ட் பண்ணிக்கலாம். இதோட ட்ரெடிஷனல் நேம் பார்த்தீங்கன்னா வக்ராசனா சொல்லுவாங்க. ஸோ இப்போ இதுலயே நம்ம பத்தர்கோணாசனாலே முத்ரா பண்ணிப்போம். என்ன முத்ரா பார்த்தீங்கன்னா அஸ்வினி முத்ரா. அஸ்வினி முத்ரான்றது நம்மளோட பெரினியல் மசில்ஸை நல்லா கான்ட்ராக்ட் பண்ணிட்டு டைட்டன் பண்ணிட்டு ரிலாக்ஸ் பண்ணக்கூடியது. எஸ்பெஷலி வித் ப்ரீத்திங்கோட உங்க பிராணாஸை வந்துட்டு இன்க்ளூட் பண்ணி நம்ம இந்த பயிற்சி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் ப்ரீத் நல்ல நேரம் நிமிர்ந்து உட்கார்ந்துக்கோங்க. கண்களை மூடிக்கோங்க. பொறுமையா மூச்சு நல்லா உள்ளார எடுக்கணும். ப்ரீத் இன். இன்ஹேல் பண்ணும்போது உங்க மசில்ஸை நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. பெரினியல் மசில்ஸை நல்லா டைட்டன் பண்ணிக்கோங்க. ஹேண்ட் மசில்ஸ். and then breathe out. பொறுமையா ரிலாக்ஸ். now breathe in. Tighten your sphincter muscle. Breathe out. Relax. Breathe in. Breathe out. Relax.
இந்த அஸ்வினி முத்ரான்றது நமக்கு டிப்ரெஷன்ல இருக்கவங்க இந்த அஸ்வினி முத்ரா பண்ணா ரொம்ப எஃபெக்டிவா இருக்கும். பிசிஓடி ப்ராப்ளம் உள்ளவங்க, போஸ்ட்நேட்டல் உள்ளவங்க, மெனோபாஸ் உள்ளவங்க எல்லாருக்குமே இந்த பத்தகோணாசனா வித் அஸ்வினி முத்ரா வெரி எஃபெக்டிவா இருக்கும். So these are all the sitting postures. Okay, இப்போ நம்ம sitting asana posturesல சிலதை பார்த்திருக்கோம். அடுத்து நம்ம போக போறது பாத்தீங்கன்னா பிராணாயாமா செக்ஷன் போகலாம். பிராணாயாமாஸ்ல ரொம்ப முக்கியமான பேசிக்கானது நம்ம பண்ணலாம். ஸோ கம்ஃபர்டபுள் சிட்டிங் போஸ்டர்ஸ், வஜ்ராசனாவோ இல்லை சுகாசனாவோ எது கம்ஃபர்டபுளோ அதில் நீங்கள் உட்காந்துக்கோங்க. கைகள் வச்சு முத்ரா. இன்னைக்கு நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது நாடி சோதன பிராணாயாமா. சோதனா மீன்ஸ் பியூரிஃபிகேஷன்ஸ். நம்ம பாடியை வந்து கிளென்சிங் பண்ணக்கூடிய மூச்சு பயிற்சிகள்ல இதுவும் ஒன்று. நம்ம பாடிக்குள்ளார 72,000 நாடிகள் இருக்குது. அந்த 72,000 நாடிஸையும் சுத்தம் பண்ணக்கூடியது இந்த பிராணாயாமா. அது மட்டும் இல்லாம இது பேலன்சிங் பிராணாயாமா. ஸோ நோ கான்ட்ராடிக்ட் இன் திஸ் பிராணாயாமா. இது கான்ட்ராடிக்டே இல்லை. யார் வேணாலும் பண்ணலாம், ஆனால் கரெக்டான ப்ரொசீஜர் பண்ணணும். பிராணாயாமா பண்ணும்போது உங்களோட ஸ்பைன் எரெக்டா இருக்கணும், உங்க கழுத்து நேரா இருக்கணும், கண்கள் மிக முக்கியமா மூடி இருக்கணும். கைகள்ல சின் முத்ரா, இன்னொரு கைகள் ரைட் ஹேண்ட்ல பாத்தீங்கன்னா நசார்க்க முத்ரா. இந்த இண்டெக்ஸ் அண்ட் மிடில் ஃபிங்கரை ஃபோல்ட் பண்ணியிருக்கணும். ரிமைனிங் ஃபிங்கர் நல்லா எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்கணும். ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் வித் யுவர் ரைட் சைடு. உங்க ரைட் சைட வந்துட்டு க்ளோஸ் பண்ணிடணும். லெஃப்ட் சைடுல இன்ஹேல் பண்ணணும். லெஃப்ட் ஏ, லெஃப்ட க்ளோஸ் பண்ணிட்டு ரைட் சைடுல ஆவ், again right in, right close பண்ணிட்டு left side out. This is one cycle of pranayama. Again I will do left in, right out, right in, left out. Left in, right out, right in, left out. This is one cycle of Nadi Shodhana Pranayama. Okay, so இது வந்து balancing pranayama. So எல்லாமே பண்ணலாம். மைண்ட் நல்லா கம்ப்ளீட்டா ரிலாக்ஸ்டா இருக்கும். Before that we can practice Sukha Pranayama. Sukha Pranayama ன்றது just deep breathing. பொறுமையா மூச்சு நல்லா உள்ளார எடுத்து வெளியில விடுறது. அது ஒரு 5 times நீங்க practice பண்ணிட்டு and then you can follow it Nadi Shodhi Pranayama. அடுத்து நம்ம பார்க்க போறது பிராமரி பிராணாயாமா. பிராமரிக்கு வந்து இன்னொரு பேர் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெஸ் பஸ்டர் பிராணாயாமா. ஸோ நமக்கு ஏற்படக்கூடிய மன அழுத்தங்கள் எல்லாமே வந்து நம்மளை மீறி வெளியில வரும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா இந்த பிராமரி பிராணாயாமா பண்ணலாம். இது வந்து உங்களோட பிரெயின் செல்ஸ் எல்லாமே நல்லா ஸ்டிமுலேட் பண்ணும். அந்த சவுண்ட்ஸ் வந்து நல்லா சூத்னிங்கா, நல்லா ஹார்மனைசிங்கா, நல்லா ரிலாக்ஸேஷன் கொடுக்கும். ஸோ நல்ல ஒரு எஃபெக்டிவான பிராணாயாமா. மைக்ரேன் பிரச்சனை, தலைவலி பிரச்சனை, சளி பிரச்சனை அந்த மாதிரிலாம் இருக்கிறவங்களுக்கு இந்த பிராமரி வந்துட்டு ரொம்ப ஹெல்ப் பண்ணும். ஸோ இதுக்கு நம்ம யூஸ் பண்ணக்கூடிய முத்ராஸ் பார்த்தீங்கன்னா ஷண்முகி முத்ரா. உங்கள் 2 கைகளையும் கொண்டு வந்து கட்டை விரலால காதை க்ளோஸ் பண்ணிக்கணும். ஆள்காட்டி விரல், நடுவிரல், கண்கள் மேலே இருக்கணும். ஜஸ்ட் டச் யுவர் ஐஸ் அண்ட் தென் ரிங் ஃபிங்கர் டிப் ஆஃப் த நோஸ், மூக்குக்கு பக்கத்தில், லிட்டில் ஃபிங்கர் ஆங்கிள் ஆஃப் த மவுத். உங்களுடைய சுண்டு விரல் வாய் ஓரத்தில் வச்சுக்கணும். உங்கள் 5 சென்சர் டச் பண்ண ஒரு எஃபெக்ட் இருக்கணும், ஃபீல் இருக்கணும். and then breathe in. மூச்சு நல்லா உள்ளார எடுக்கணும். breathe in. while you breathe out in sound, நல்லா வந்துட்டு சவுண்ட வந்துட்டு ப்ரொடியூஸ் பண்ணணும். now breathe in, out, இந்த மாதிரி 5 to 9 times பண்ணலாம். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ நீங்கள் கவுண்டை இன்க்ரீஸ் பண்ணுறீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ உங்களால் அந்த வைப்ரேஷன்ஸ் வந்து உணர முடியும். நல்லா ரிலாக்ஸ்டாக இருக்கும். ஃபீல் தட் வைப்ரேஷன். ஆஃப்டர் ஃபினிஷிங் பிராணாயாமா, டோன்ட் ஓப்பன் யுவர் ஐஸ் இமீடியட்லி. ஜஸ்ட் ரிலாக்ஸ். கொஞ்ச நேரம் அப்படியே ரிலாக்ஸ் பண்ணி
கம்ப்ளீட்டா ஷவாசனால படுக்கிறது ரொம்ப முக்கியம். supine பொசிஷன்ல கால்ல 1 ஃபீட் வச்சுக்கணும். கைகள் ரிலாக்ஸ்டா இருக்கணும். கண்களை மூடி இருக்கணும். கைகள் கால்கள் எல்லாம் தளர்வா இருக்கணும். only concentrate on your breath. உங்க சுவாசத்துல மட்டும் தான் உங்க கவனம் இருக்கணும். relax 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 your body, relax your mind, relax your breath. Slowly concentrate your abdominal region. It moves on like a sea waves, upward and downward. Breathe in, breathe out, breathe in, breathe out. Relax, relax. இந்த மாதிரி ஒரு 5 to 10 minutes கம்பல்சரி ஷவாசனால ரிலாக்ஸ் பண்ணணும். அப்பதான் நீங்க இது மாதிரி பண்ண பயிற்சிகள் எல்லாமே உங்க உடம்புல நல்லா கம்ப்ளீட்டா செஞ்சுட்டோம்னா ஃபீல் பண்ண முடியும். ஆஃப்டர் ஃபினிஷிங் ஷவாசனா கைகளை பொறுமையா செஞ்சுக்கோங்க. கால்களை பொறுமையா செஞ்சுக்கோங்க. கைகளையும் கால்களையும் உடம்போட சேர்த்துக்கோங்க. தலைக்கு மேல கை க்ளோஸ் பண்ணி give a good stretch out. எழுந்திருக்கும் போது உங்க லெஃப்ட் சைட்ல டர்ன் பண்ணி எழுந்திருக்கணும். சடனா எழுந்திருக்க கூடாது. ஷவாசனால எழுந்திருக்கும் போது பொறுமையா லெஃப்ட் சைட்ல திரும்பி கையை கீழே சப்போர்ட் பண்ணி அப்படியே மேலே எழுந்திரிச்சு உட்காரணும். Sit comfortably. Comfortably உட்கார்ந்துட்டு ending prayer, Om chanting, Namaskar mudra. Now breathe in, out, breathe in, out. சார் அவர்களுக்கும்